ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த வழிபாடு எப்படி செய்வது, சித்திரகுப்த வழிபாடு செய்தால் உங்கள் பாவ கணக்கை நீக்குவாரா, அன்று இரவு இதை கண்டிப்பாக செய்யுங்க, குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்கிறது, மனக்குழப்பம் மன பயம் நீக்கி வாழ்வில் தைரியம் தன்னம்பிக்கை சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, என்னெல்லாம் நம்ம செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். போய் பாருங்கள் வீவர்ஸ். இந்த பதிவில் சித்திரகுப்தரை நம்ம விரதம் இருந்து எப்படி வழிபட்டால் நமக்கு அந்த பாவ கணக்கை நீக்குவாரா, அல்லது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அன்றைக்கு இரவு இதை மட்டும் நீங்கள் குடும்பத்தோடு செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றிலாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது. அன்னைக்கு சித்திரகுப்தர் அவதரித்த தினம். சித்திரகுப்தர் எப்படி அவதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி அழகான ஆண் குழந்தை ஓவியத்தை வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு வந்தார். அப்பொழுது அவருக்கு யமதர்மன் தனக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றது, எனக்கு மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்ப்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் யாராவது ஒரு உதவியாளரை எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சிவனிடம் முறையிட்டிருந்தார். அது ஞாபகம் வந்தவுடனே அந்த அழகான ஆண் குழந்தையை பார்த்த சிவபெருமான் தனது பிராண வாயுவை, அதாவது மூச்சுக்காற்றை அந்த குழந்தை ஓவியத்தின் மீது ஊதினார். உடனே அந்த குழந்தை கையில் ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் உயிர் பெற்று வந்தது. அந்த குழந்தை தான் சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தன் அவதரித்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி. அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சித்திரகுப்தரை வழிபட்டால் இனிமேல் வாழ்க்கையில் நம்ம எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் அவர் அருள் புரிவார். தீய எண்ணங்கள் நமக்கு தோன்றாமல் நம்மை வழி நடத்துவார் அப்படின்றது ஐதீகம். நம்ம சித்திரகுப்தரை அன்னைக்கு வழிபட்டோம்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவ கணக்கையெல்லாம் அவர் மாற்றிடுவார், அதை நீக்கிட்டு புண்ணியத்தை சேர்த்து தருவார் அப்படின்றதெல்லாம் அது உண்மை கிடையாது. ஏன்னா அந்த சிவபெருமானால் உயிர் பெற்று அவரின் நம்பிக்கையை பெற்றவர் எப்படி நம்ம ஒரு வழிபாடு செஞ்சதுனால நம்ம பாவ கணக்கெல்லாம் மாற்றிடுவார் அப்படின்றதுலாம் நம்பிக்கை தருவதாக இல்லை. அதனால் அதையெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் இந்த சித்திரகுப்தனை வழிபட்டால் உங்கள் மனதில் தேவையில்லாத அந்த தீய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றாமல் பார்த்து கொள்வார். அடுத்தவர் மனது நோகும்படியோ அடுத்தவருக்கு நம்ம தீங்கு இழைக்கும்படியோ நம்ம எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு உயிரினத்துக்கும் எந்த ஒரு பாவச் செயலையுமே இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழிபடுவதன் மூலம் உங்களை வழி நடத்துவார். அந்த மாதிரி அதுதான் இந்த வழிபாட்டின் முக்கியமே தவிர உங்கள் பாவ கணக்கெலாம் குறையாது, புண்ணிய கணக்கு பெருகாது. இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அவரை வழிபடணும். அதற்கு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் சித்திரகுப்தன் படம்லாம் இருக்காது. சிவபெருமான் இருந்தால் அந்த படத்துக்கு முன்பாக நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டு ஒரு பேனா இது மட்டும் வச்சுட்டு அந்த நோட்டில் சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு அந்த நோட்டில் எழுதி அதை அப்படியே விரித்து அந்த எழுத்தாணி அந்த பேனாவையும் பக்கத்தில் வச்சு நீங்கள் வழிபட்டாலே போதும். நெய்வேத்தியமாக அந்த சித்திரான்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை வழிபாட்டில் அதுதான் முக்கியம். எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரியான கலவை சாதங்களை நீங்கள் படைச்சு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை படைச்சு சித்திரகுப்தரை வழிபடலாம். சித்திரகுப்தரை வழிபடும் பொழுது எனக்கு வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு பாவமும் சேரக்கூடாது, புண்ணியம் பெருக வேண்டும், எந்த ஒரு பாவ செயலிலும் நான் ஈடுபடக்கூடாது, அந்த சிந்தனையே எனக்கு வரக்கூடாதுன்னு நல்லபடியாக வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் சித்திரகுப்தரின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இரவு என்ன செய்கிறீங்கன்னா, அந்த சித்திரகுப்தருக்கோ அல்லது அம்பாளுக்கோ சித்திரான்னங்கள் அந்த கலவை சாதங்கள் படைச்சி வழிபட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கலவை சாதத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மொட்டை மாடியில் பால்கனிலேயோ அந்த நிலவு பூரண அந்த பௌர்ணமி தெரிகின்ற இடத்துல உட்கார்ந்து உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட வேண்டும். நிலாச்சோறு அப்படின்னு அந்த காலத்துலலாம் இது நடக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்க கரண்ட்டு போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வெளியில் வாசலில் உட்கார வச்சு உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு மகிழ்ச்சி அது ரொம்பவே அலாதியானது. அதை அப்படி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில இந்த சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆத்தோரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் ஒன்று கூடி இந்த சித்திரை திருவிழா அந்த சமயத்தில தான் நடைபெறும். ஆற்றில் அழகர் இறங்குவது அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். அதனால அந்த ஆற்று ஓரமாக ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு, அவங்க கொண்டு வந்திருக்கின்ற அந்த சாப்பாடு, கலவை சாதம் எல்லாத்தையும் உறவினர்களோடு அந்த நில ஒளியில அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். ஏதாவது மனக்கசப்பு, மன சங்கடங்கள் இருந்தா அவங்க கணவன் மனைவிக்குள்ளோ, உறவினர்களுக்குள்ளோ அமர்ந்து பேசி, மனம் விட்டு, சிரித்து, மகிழ்ந்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு, அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது ஒரு ஒற்றுமை, மகிழ்ச்சி அவர்களுக்குள் ஏற்படும். இந்த காலத்துல நம்ம அந்த ஆற்றங்கரையெல்லாம் தேடி போக முடியாது. அதனால நீங்க உங்க வீட்ல எந்த இடத்துல அந்த நிலவு தெரியுதோ, அந்த இடத்துல போயி, உங்க வீட்ல என்ன சாப்பாடு இருக்கோ, ஏதாவது ஒரு ரைஸ் கூட நீங்க கலவை சாதம் செஞ்சு எடுத்துட்டு போயி, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து அந்த நில ஒளியில சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போக்கி, பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை ஆற்றலை உடனே அதிகரிக்கும். உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. எல்லாரும் இந்த காலகட்டத்தில ஓடி ஓடி உழைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிட்றது அப்படின்றதே இந்த காலத்தில பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு அற்புதமான நாளை ஏன்னா இரவு நேரத்தில தான் நம்ம சாப்பிட போறோம். அதனால வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நீங்கி எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்க. சந்தோஷமும், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் அதிகரிக்கும். இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். தேங்க் யூ.